ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாகர் கோட்டை என்ற இடத்த பற்றி தான் பேச போகிறோம். இந்த பாகர் கோட்டை எங்கே இருக்குன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்வார் என்ற மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பழம்பெரும் பாழடைந்த கோட்டை தான் இந்த பாகர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பாகர் கோட்டையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? இந்த பாகர் கோட்டைன்றது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு மட்டும் இல்லாமல் ஒரு ஹாண்டட் பிளேஸ்னும் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அப்படி என்ன ஹாண்டடான விஷயம்லாம் இங்கே நடந்துருச்சு, அப்படி ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் என்னத்தை அவங்க பார்த்தாங்கன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல 6 மணிக்கு மேலே பேய் நடமாட்டங்களும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம ஊர் ஜமீன் கோட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போது ஆழ்வார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த பாங்கர் கோட்டை எப்படி ஒரு கோஸ்ட் பிளேஸாக மாறுச்சுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த கோட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் இருக்கிற சரிஸ்கா டைகர் ரிசர்வ்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இருந்து அஜாப்கார் ஃபோர்ட்டுக்கு போகிற வழியில் தான் இந்த பாங்கர் கோட்டை அமைஞ்சிருக்குங்க. அஜாப் ஃபோர்ட்டை நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு பழமையான வில்லேஜ் ஒன்று இருக்குங்க. அந்த வில்லேஜை நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா பாகர் கோட்டையை சென்றடைஞ்சிடலாம். பட் அது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லைங்க. ஏன்னா அந்த பாகர் கோட்டைக்கு அந்த வில்லேஜிலேருந்து நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. இவ்வளோ திடுக்கிடும் விஷயம் இந்த பாகர் கோட்டையில் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அதை பார்த்தா தெளிவாயிடும்ன்ற ஒரு நோக்கத்தில் நானும் இதோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் போய் பார்த்தேன். அதை தெரிஞ்ச ஒன்று தான் நானே ஒரு முடிவுக்கு வந்தேன், இங்கே இந்த இடத்த கோஸ்ட் பிளேஸ்ன்னு எதுக்காக சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை நம்மளும் இப்போ பார்ப்போம். அந்த வரலாறில் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. சுமார் 1573 வருஷம் ராஜா பக்வான் சிங் அவரோட மகன் மதோ சிங்குக்காக கட்டப்பட்டது தான் இந்த பாகர் கோட்டை. மதோ சிங் அவரோட ஆட்சிக்கு பிறகு அவரோட மகனான சத்தர் சிங் தான் ஆட்சியை பிடிச்சாருங்க. பிறகு என்ன ஆச்சுன்னா, சத்தர் சிங்கோட மகனான அஜாப் சிங் என்பவர் தான் ஆட்சியில் அமர வச்சாங்களாம். அந்த அஜாப் சிங் தான் நாம் முன்னையே பார்த்த அந்த அஜாப்கர் ஃபோர்ட்டை கட்டினவர். எப்போ பார்த்தோன்னு யோசிக்கிறீங்களா? அந்த அஜாப் ஃபோர்ட்டை தாண்டி ஒரு வில்லேஜை கிராஸ் பண்ணி தானே இந்த பாகர் ஃபோர்ட்டுக்கு வந்தோம். அந்த அஜாப் ஃபோர்ட்டை கட்டினவர் தான் இந்த சத்தர் சிங்கோட பையன், அந்த அஜாப் சிங். இப்போ நம்ம பேச போகிறது தான் இந்த ஹிஸ்ட்ரியிலேயே முக்கியமான ஒரு விஷயங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தர் சிங்குக்கு ரத்னாவதின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப அழகானவ, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமான மனோபாவம் கொண்ட ஒரு பொண்ணுங்க. இதனால் எல்லாருக்கும் அந்த ஊரில் அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குமா. இவளோட இந்த குணத்துக்காகவே எல்லா இடத்துல இருந்தும் இவளுக்கு வரன்கள் நிறைய அமைஞ்சுது. ஆனால் அந்த ஊரில் இருந்த ஒரு தந்திரவாதி அவ மேலே காதல் வசப்பட்டாராம். அவளை எப்படியாவது அடையணும்னு ஆசைப்பட்டவன் அவள் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூமில் ஒரு வசிய மருந்தை கலந்து ரத்னாவதியோட வீட்டு வேலைக்காரிக்கிட்ட கொடுத்துருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ரத்னாவதி அந்த பாட்டிலை போட்டு உடைக்க அந்த பாட்டிலில் இருந்த அவன் செஞ்ச வசியம் அவனையே தாக்கிடுச்சான். மரண படுக்கையில் இருந்த அந்த தந்திரவாதி ரத்னாவதி மேலே இருந்த கோவத்தில் அவளையும் அவள் குடும்பத்தையும் சபிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தையும் அவன் சபிச்சிருக்கான்னு சொல்லப்படுது. இதோட விளைவாகத்தாங்க அங்கே உள்நாட்டு போர் நடந்து அந்த ஊரில் ஒரு வாரிசும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சான். இதனால தான் அந்த இடம் பாழடைஞ்சு போனது மட்டும் இல்லாமல் பேய்கள் வாழும் இடமாகவும் மாறிடுச்சுன்னு அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. இதுதாங்க இந்த கோட்டை அழிஞ்சதோட வரலாறு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரலாறும் இருக்குன்னு சொல்லப்படுது. இவ்வளோ நேரம் இந்த இடத்தோட ஸ்டோரியை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. அமானுஷ்யங்களை தாண்டி இந்த இடத்த நம்ம பார்த்தோன்னா, ராஜஸ்தான் சுற்றுலா தலத்திலேயே இது ரொம்பவும் முக்கியமான இடங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அழகான இடமும் கூட.
இந்த கோட்டையை நோக்கி நம்ம போகிறப்போ நம் நடைபாதையில் 2 பக்கமும் நிறைய இடிஞ்ச பழைய கோட்டைகளை நம்ம பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பெரிய ஆலமரத்துக்கு நடுவில் தான் இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸை அமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸை தாண்டி அந்த ஃபோர்ட்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சன்செட் ஆனதும் இந்த ஃபோர்ட்டில் யாரும் அலோடு கிடையாதுங்க. பிகாஸ் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் இங்கே நடக்குதுன்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதாவது சில நேரங்களில் இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் அழுகிற சத்தம், வளையல் சத்தம், அது மட்டும் இல்லாமல் பேய்கள் அலற சத்தம்லாம் இங்கே கேட்குமா. இதையும் தாண்டி சில பேர் ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு கிளம்புனவங்க எல்லாம் 6 மணிக்கு மேலே அந்த கோட்டை உள்ளே போனவங்க யாரும் திரும்பி வரலன்னு அந்த கிராம மக்கள் பேசிக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோட்டையை பற்றின சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த கோட்டையோட கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அஷிதா சக்சேனான்றவர் ரிட்டர்ன் ஆஃப் ரத்னாவதின்ற ஒரு புக்கை எழுதியிருக்காருங்க. அந்த புக்கை படிக்கும் போது இன்னும் கூடுதலான விஷயங்கள் நீங்கள் இந்த கோட்டையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.